அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். இன்றைக்கு உங்களை ஆயத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் தியானம் அந்த வசனத்தை டைப் பண்ணி எடுத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் இதை குறித்து ஆயத்தம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன காரியத்தை உங்களோடு கூட பேச சொன்னார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை இதை சொல்லணும்னு உணர்த்தி அதை சொல்ல வைத்தார்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த காரியம் நமக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் ஒன்றே, எப்பையும் ஆயத்தமாக இருக்கணும். எதற்கு வேணாலும் நம்மளை கூப்பிடுவார். ஒருவேளை திடீர்னு செய்தி கொடுக்க கூப்பிடுவார், திடீர்னு பாட கூப்பிடுவார், திடீர்னு சாட்சி சொல்ல கூப்பிடுவார், திடீர்னு சுவிசேஷம் அறிவிக்க கூப்பிடுவார், திடீர்னு நம்மளை பரலோகத்துக்கு கூப்பிடுவார், திடீர்னு தரிசனத்தை கொடுத்து நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து சென்று பரலோக தரிசனத்தையும் திட்டத்தையும் நமக்கு சில வேளைகளை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஆயத்தத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த ஆயத்தம் என்றால் என்ன? ஆயத்தம் என்பது கடைசி நிமிஷத்தில் கடைசி நேரத்தில் ஓடி ரெடி ஆகிற காரியம் அல்ல. தினமும் தேவனோடு ஐக்கியமாகி நடந்து அவரை சார்ந்து அவருக்கு செவி கொடுத்து எந்நேரத்திலும் அவருக்கு பயந்து நம்மளை அவருக்கேற்றபடி அவர் பக்கமாய் வைத்து கொள்றதுதான் ஆயத்தம். எந்நேரமும் அவர் என்ன வேணாலும் சொல்லுவார். அது நமக்கு நம்ம அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு அவர் சொல்றத செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒருவேளை நான் நினைச்சேன் அது இன்னைக்கு ஏதோ ஒன்று அவர் என்கிட்ட சொல்ல நினைக்கிறாரு, அதனால என்னை ஆயத்தப்படுத்துறாருன்றத நான் அந்த வசனம் கொடுக்கும்போது நான் உணர்ந்து கொண்டேன். ஆயத்தம்னா கடைசி நிமிஷம் இல்லை. எப்பயுமே ஓட்டப்பந்தயம் வச்சுருக்காங்க, கடைசி நிமிஷத்தில் போய் நான் ஓடிடுவேன்னா ஓட முடியுமா? நிறைய ஓடி நம்ம ட்ரைனிங் எடுத்து இருந்தால் தான் அந்த இடத்துல போகும்பொழுது நம்ம ஓடி ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தினமும் தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும். அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற அனுபவம் இருக்கணும். எந்த நேரத்திலும் அவர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். ஏன்னா நம்ம அவரோட கூட இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நீங்கள் பாதையை தேட தேவையில்லை, அவர் பாதையை வகுத்து கொடுப்பார் நம்மளை பயன்படுத்துவதற்கு. அதுதான் இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இன்னும் ஊழியம் வரல, இன்னும் என்ன அழைப்பு கொடுக்கல, இன்னும் என் வரத்தை செயல்படுத்தலை, இன்னும் என்ன பயன்படுத்தலை அப்படின்னா நாம் இன்னும் ஆயத்தப்படலை. நம்ம ஆயத்தம் ஆயிட்டோம்னா அவர் கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்கார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆயத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிற ஆயத்தம் என்ன? வேதம் சொல்லுகிற ஆயத்தம் உங்களுக்கு தெரிந்த நோவா, உங்களுக்கு பழக்கமான நோவா இல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட நோவா. அவர் மழை வருவதற்கு முன்பாக ஆயத்தமானார். அவர் ஆயத்தம் ஆண்டவர் ஆக்க சொல்லி 120 வருடம் கழிச்சு தான் மழை வந்துச்சு. 120 வருடம் அந்த பேழையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ ஆயத்தமாகி அந்த பேழையை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இந்த எல்லாம் வல்ல ஒரு ஜெப வீடு, இந்த பேழை உருவாக்கப்படுறது கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்வதற்கு அவர் ஒரு நாளும் நேரமும் வச்சிருக்காரு. அந்த நேரத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பேழைக்குள்ள ஆயத்தம் ஆயிரணும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த நோவாவை குறித்து சொல்லுகிறது, மழை வருவதற்கு 120 வருஷம் ஆச்சு, ஆனா தன்னை ஆயத்தம் பண்ணி காத்திருந்தான். கர்த்தர் இடத்துல அவன் கேட்டதை செஞ்சான். ஜனங்க அவனை கேலி பண்ணாங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது கேலி பண்ணுவாங்க. நீங்க உங்களை தேவ சமூகத்தில் உட்காந்து ஆராய்ந்து வேதவசனம் படிச்சு நீங்க தேவனிடத்துல ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்து கேலி பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஒரு பிள்ளை
எக்ஸாம் வருதுன்னு ஆயத்தப்படுத்துறதுக்கு படித்து கொண்டே தன்னை ரெடி பண்ணுறான்னா அவள் ஒரு எக்ஸாமுக்கு போகிறா. அவளுக்குன்னு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் ஒரு ஸ்டெப்பை வைக்க போகிறார். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறா, படித்து ரெடி பண்ணி. அது போல தான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்மளை இங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கு. நோவா அந்த பேழையை செய்து ஆயத்தப்படுத்தி இருந்தான். வாசிங்களேன். பார்த்துக்குங்க, தேவன் அவனுக்கு கட்டளையிட்ட எல்லாத்தையும் செய்து முடிச்சான். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று செய்யறதுக்கு செய்யறாரு, ஏதோ ஒன்று பேசுறாரு. முழு செய்தியை பேசலைனாலும் ஏதாவது ஒரு பாயிண்டாவது நமக்கு கொடுத்துருப்பாரு. இல்லை, ஒருவேளை இந்த செய்தியை உன்கிட்ட கொடுத்து இதை நீ உன் வாழ்க்கைக்குள்ள செயல்படுத்து, இதை சரி பண்ணு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார், சமாதானத்தை குறித்து பேசினார். போன வாரம் சனிக்கிழமை பேசும்போது இரவு ஜெபத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்றத குறித்து காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. எப்படி அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம இடத்துல வரும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா இந்த உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமா. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே வச்சாரு, நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இயேசு இல்லாதப்பதான் நமக்கு துக்கம் வரும். நீ எப்பொழுதும் அவரோடு இருக்கிறதுக்கு பாரு, அவரை விட்டு விலகாம இரு. அப்போ அவர் விலகும் பொழுது தான் பயம் வரும், அவர் விலக வரும்போது தான் கண்ணீர் வரும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கு சொல்லும் பொழுது அவர் எப்பொழுதும் நீ ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அதுக்கு தான் ஆதாரமா நோவா ஆயத்தப்பட்டுரு, நான் இந்த பூமியை அழிக்க போறேன், ஆயத்தப்படுன்னு சொன்னாரு. எவ்வளோ வருஷம் காத்திருந்தான்? 120 வருஷம் அவர் சொல்லி முடிச்சுட்டு போய். அப்ப நம்ம கிட்ட நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் ஒன்ன நீ ஆயத்தமா இதெல்லாம் மாறுன்னு ஒன்று சொல்லியிருந்தார்னா சொன்னதுதான். அவர் எவ்வளவு வருஷம் கழிச்சு நமக்கு அதை நிறைவேற்ற வராருன்னு நமக்கு தெரியாது. ஆனா கட்டாயம் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரு, அவர் நிறைவேற்றி முடிப்பாரு. அல்லேலூயா. நீங்க வேதத்துல இன்னொரு மனுஷனை கூட இன்னொரு காரியங்களோட பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள்ல ஒரு 5 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள், ஆயத்தம் பண்ணப்படாதவர்கள், அவங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். ஆண்டவர் இந்த நோவாவுக்கு டேட் கொடுத்தது போல, நாட்களை கொடுத்தது போல, கர்த்தர் உங்களை ஆயத்தப்படு, இதுக்கு ஒன்றை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்க, இதுக்கு ஒன்றை தயார் நிலையா ஆக்கிக்கன்னு கர்த்தர் உங்ககிட்ட சொல்லியிருந்தார்னா, மணவாளன் வரும் நேரத்தில் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா மணவாளன் உங்கள் ஜெப அறையிலையோ ஆலயத்திலேயோ உங்களை சந்திக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 10 கன்னிகள் இருந்தாங்க, 5 பேர் எண்ணெயை கொண்டு வந்திருந்தாங்க, 5 பேர் எண்ணெயை கொண்டு வரல. எதுக்காக வந்தாங்க? மணவாளன் வரும் நேரமும் நாளிகையும் தெரியாது, ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்க, நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரவேசிக்க முடியும்னு சொன்னார். ஆமென். அவங்கள 5 பேர் ரெடியாக இருந்தாங்க. யார் ஆயத்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க பிரவேசிக்க முடியும். இப்போ ஆலயத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கீங்களா? இந்த 5 பேர் ஆயத்தப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஆயத்தப்பட்டு மணவாளனுக்காக வந்து உட்கார்ந்துருந்தீங்களா? இல்லை வேற வழி இல்லாமல் வந்து உட்காந்து கூப்பிட்டாங்க வந்துட்டோம் அப்படின்னு வந்திருக்கீங்களா? நீங்கள் 5 பேரில் ஆயத்தம் பண்ணப்பட்டவங்களா வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட தான் பேசி கொண்டிருக்கிறார், உங்கள்கிட்ட தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து ஒரு ரோமர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறாரு. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். நம்ம இந்த 10 கன்னிகளை குறித்து சில காரியங்களை உங்களிடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை சொல்றேன். ஒரு காரியங்கள் பவுல் ரோமர்ல 1:15 வாசிங்கள். எப்படி? ரோமபுரியில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் என்ன சொல்ல? 1:15 தானே? அங்க என்ன சொல்லப்படுது? நற்செய்தியை அறிவிக்க
அவர் ஆயத்தமாய் இருக்கிறாராம். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கண்டிப்பா உருவாக்கி வைப்பார். சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை அங்கே உண்டு பண்ணுவார். அந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு கடந்து வரும். ஆண்டவர் சொல்றாங்க, நாள் எவ்வளவு நிறைய தள்ளி இருக்கலாம், நான் நிறைய நாள் இதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், இது என் வாழ்க்கையில நடக்கல, இல்ல இது இப்படி தள்ளி போயிருக்கு, இது கொடுக்கல, இது நடக்கலைனாலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவாரு. ஆண்டவர் சொன்னது நிச்சயமா நிறைவேறும். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? கட்டாயம் நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆனா கரெக்டான நேரத்துல வந்து சேரும். கர்த்தர் சொன்னது இந்த வருடத்துல நடக்கும். 100% கர்த்தர் சொன்னாரு. அரசியல்ல பல மாற்றங்களை நீங்க காண்பீங்கன்னு சொன்னாரு. நீங்க ஒருத்தர் வருவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, வேற ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்னு சொல்லி அரசியலையே மாத்தி போட்டார் கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் திரும்பவும் சொல்றாரு, உன்னை நீ ஆயத்தப்படுத்து, தேவன் தங்கும் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து, உன் ஜெப அறையை ஆயத்தப்படுத்து, உன் முழங்கால முடக்கு. கர்த்தர் சொல்றாரு, 10 கன்னிகள் தங்களை ஆயத்தப்படுத்தி ரெடியா இருந்தாங்களாம். அப்ப கர்த்தரை சந்திக்கிறதற்கு எந்த ஆயத்தத்துல வந்தா நான் சந்திக்க முடியும்னு, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையோ அதை தூக்கி எறிந்து, தூக்கம் நமக்கு ரொம்ப முக்கியமா தெரியும். சில வேளைகளை தூக்கி எறியுன்னு முழிச்சே கிடக்கணும், காத்தே கிடக்கணும், நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் நின்னா நம்மளை அவர் சந்திக்கிறது உறுதி. அல்லேலூயா. நம்மளை விட்டு போகவே மாட்டாரு. இன்றைக்கு நமக்கு எதுக்கு ஆயத்தம்? ஆயத்தம் நமக்கு இன்று இருக்கா? நமக்கு இன்னைக்கு ஆயத்தம் கண்டிப்பா இருக்கணும். நமக்கு கட்டாயம் ஆயத்தம் தேவை. எதுலனா ஜெபத்துல ஆயத்தம் தேவை. எப்பயும் ஜெபம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். வேதத்துல தானியேலை நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெபிக்க கூடாது என்று சட்டம் வந்த பிறகுதான் அவர் எப்பொழுதும் போல ஜெபிக்க ஆரம்பித்தார். தானியேல் 6:10 அவர் சொல்றார், அங்க எப்பயும் போல பலகணிகள் திறந்திருக்க அவர் தினமும் 3 வேளையும் எருசலேம் ஆலயத்தை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் நெருக்கம் வந்தவனே இல்லை, எப்பயும் நீங்க ஜெபிக்கிற மாதிரி அந்த டயத்தை போய் உட்காந்து பாருங்க. என் வாழ்க்கையில அப்படிதான் என்னை பயன்படுத்தினாரு. 1 மணி நேரம் ஜெபிப்பேன். 1 மணி நேரம் 1 நிமிஷம் முன்னாடி இருக்காது, 1 நிமிஷம் பின்னாடி இருக்காது. 7 to 8னா கரெக்டாக 7 மணிக்கு ஷார்ப்பாக நான் ப்ரேயர் தொடங்குவேன். 8 மணினா 8:01 முடிக்க மாட்டேன், 8 மணிக்கு ஷார்ப்பாக முடிப்பேன். 1 மணி நேரம் என் தேவனோட நேரம். அந்த நேரத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அந்த நேரம் தேவனோடையது. அந்த 1 மணி நேரம் அவரோட கூட நான் உங்களோட இருக்கேன், நான் உங்க கூட தான் இருப்பேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் உங்க கிட்ட வரணும், நீங்க தான் வேணும்னு அவர்கிட்ட நிற்பேன். அந்த நேரத்தை அவருக்கு கொடுத்துட்டேன்ல, நான் அதை வேற யாருக்கு கொடுக்க கூடாதுல்ல. நான் அவரை சந்திக்கணும், நான் அவரை பார்க்கணும். அவர் என் தேவனாய் இருந்தா நான் அவரை பார்த்த அனுபவம் எனக்குள்ள வரணும்ல, நான் உங்களிடத்துல காண்பிக்கணும்ல. கத்தரிண்டிக்கு அதை இன்னைக்கு என்ன பாருங்க, ஆயத்தம் படும் பொழுது இந்த காரியத்துல சொல்றாரு, தானியேல் எப்பொழுது 3 வேளையும் தேடினாராம். 3 வேளை ஜெபிக்கிற வேலையா உங்க வாழ்க்கை மாறுச்சுன்னா, எவ்வளவு திடீர் சோதனை வந்தாலும் அதை நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த சோதனையில கர்த்தர் உங்களோடு கூட அந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்க கூட நின்று உங்களை சாட்சியாக்குவார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் அதை செய்வார். இந்த வசனத்துல ஆயத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 3 15 வசனம். வசனத்தில் ஆயத்தம். எப்பயும் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறவரை கேட்பாங்களாம்.
உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? நீங்க ஏன் அவரை எவ்வளவு தேடுறீங்க? உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு? ஏன் நீங்க மட்டும் சமாதானமா இருக்கீங்க? உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டா எப்பயும் ஆயத்தமா இருக்கணுமா இயேசு யார் என்பதை நீங்கள் சொல்லுவதற்கு. இன்னைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு கர்த்தர். உன்கிட்ட ஒரு ஆயத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன்றாரு. கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். நீங்க நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார்னு மத்தேயு 24:44 சொல்லுறாரு. நீங்க நினைக்காத நாள்ல வந்துருவாராம். அப்ப நம்ம எப்பொழுதும் ஜெபத்துல 3 வேளை நம்ம எப்பொழுதும் தானியேலை போல தேடிக்கொண்டே இருந்தா உச்சத்துல தான் இருப்போம். தானியேல் சில காரியங்களை தன் வாழ்க்கையில வச்சிருந்தாரு. மேன்மையான உணவுகள் எல்லாம் தள்ளி மரக்கறிகள், அவரு காய்கறிகளை நல்லா சாப்பிட்றவராக காணப்பட்டார். ராஜாக்களின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்து கொள்கிறவர்களாய் தானியேல் இருந்தார். வேதத்துல எந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ராஜாவின் போஜனத்திலே அது இருக்கும். ஆண்டவர் ஒன்ன சாப்பிடக்கூடாதுன்னு சில காரியத்தை ஒதுக்கிட்டாருன்னா நீ யாருக்கிட்டையும் எந்த பண்டிகை வந்தாலும் எந்த காரியம் வந்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. கர்த்தர் உன்னை கவனிப்பா. உன்னை தீட்டுப்படுத்துறியா இல்லையான்னு பாப்பாரு. அப்படி தீட்டுப்பட்டு இருந்தா தேவனிடத்துல ஒப்புரவாங்க. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். ஆயத்தம் இல்லாம போனா என்ன நடக்கும் தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். சவுல் ராஜா ஒரு காரியத்தை செஞ்சாரு. சாமுவேலுக்காக காத்திருக்காம அவசரப்பட்டு பலி செலுத்தினாரு. ஆயத்தமா இருங்கன்னு இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனாரு. ஆனா ஆயத்தப்பட்டு காத்திருந்தவங்க கீழ்ப்படியாம போனாங்க. அவங்கள்ட்ட இருந்த கீழ்ப்படியாமையை கர்த்தர் கண்டு அவங்க ராஜ்ய பாரத்தை இழந்து போனாங்க. ஊழியக்காரரு வர்றேன்னு சொல்லிட்டாரு, நீ ஆயத்தமா இருன்னு சொல்லிட்டாரு. ஆயத்தமா நாம இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாருன்னா அவர் சொன்னதை செய்யறதுக்குன்னு ஒரு காலமும் நேரத்தையும் வச்சிருப்பாரு. அந்த நேரத்துல தேவ மனிதர்கள் வந்து சரியா செய்வாங்க. அதுக்குள்ள சவுல் ராஜா என்ன செஞ்சிட்டாரு? ஆசாரியன் வந்து செய்ய வேண்டிய பலிய இவர் செஞ்சார். சில பேர் எனக்கு நான் செஞ்சா கர்த்தர் என்னை ஒன்றும் செய்ய மாட்டாரு, நான் செய்யறத அவர் வந்து ஏற்றுக்கொள்வாரு அப்படின்னு சொல்லி ஆசாரியன் செய்யக்கூடிய வேலையை துணிகரமா செய்வாங்க. அப்படி துணிகரமா செய்யும் போது நடக்கக்கூடிய காரியம் என்ன? அவன் ராஜ்ய பாரம் அவனை விட்டு நீங்கிற்று. நீங்க வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க தெரியும். கீழ்ப்படியாததுனால சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாரு, உன் ராஜ்ய பாரம் அவனை விட்டு விலகிற்று. சவுல் எவ்வளவோ மன்றாடுறான், எவ்வளவோ கெஞ்சி, என்ன செய்வேன் நான், இதுக்கு என்ன செய்யறது, ஒண்ணுமே செய்ய முடியாது, இனி ஒரு ராஜ்ய பாரம் உனக்கு இல்ல, கர்த்தர் உனக்கு கொடுக்கலட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டு அவரை விட்டு கடந்து போயிட்டாரு. ஆண்டவரை ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கப்படுத்தினவங்களா இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கப்படுத்தினது பத்தாதுக்கு சாமுவேல் வர்றதுக்குள்ள இவன் வேற ராஜாவா ஏற்படுத்தினாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க, தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல்கிட்ட சொல்லி கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. யுத்தம் செய்ய, வழி நடத்த, எல்லா காரியம் செயல்படுத்த ராஜா வேணும்னாங்க. அப்போ சாமுவேல் வந்து வீட்டில் வந்து அழுதுகிட்டே இருப்பாரு. அப்ப ஆண்டவர் வந்து கேட்பாரு, நீ ஏன் இவ்வளவு துக்கமா இருக்க? அவங்க ஒன்ன வேணான்னு சொல்லல, அவங்க என்ன வேணான்னு சொல்லியிருக்காங்க. நீ போய் சவுலை அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துன்னு அனுப்புவார். சவுல் கீழ்ப்படிந்து கொண்டு நல்லவனா இருந்தவன் திடீர்னு அவன் கீழ்ப்படியாதவனா. பாருங்க, நீங்க மற்ற எந்த காரியத்தை அவன் செஞ்ச தப்பெல்லாம் ஆண்டவர் கண்டுக்கல, ஒன்னும் சொல்லல. ஆனா தேவனுடைய காரியத்துல கீழ்ப்படியிலன்னு தெரிஞ்ச உடனே, அவன் செஞ்ச தேவனுடைய காரியத்தை மீறி பலி செலுத்திட்டான்னு தெரிஞ்ச உடனே
கர்த்தர் ராஜ்யபாரத்தை தூக்கிட்டார். அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? சவுல் ராஜாவை பெலிஸ்தியர்கள் அநேகர் யுத்தம் பண்ண துரத்தினாங்க. அப்போ சாமுவேல் மரித்து போயிருந்தாரு. ஒரு அஞ்சனம் பார்க்குற பெண்ணிடத்துல போய் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய ஆவியை கொண்டு வரணும்னு கேட்டார். அவ வந்தா, அவ எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு கேட்டு எழுப்பினா. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் வந்தாரு. வந்து சொன்னார், இந்த பெலிஸ்தீரை நாங்கள் ஜெயிக்க முடியுமா? எங்களை கர்த்தர் இன்னைக்கு அவங்க கையில் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு ஒரு காரியத்தை அங்கே சொன்னார் ஆண்டவர். அந்த சாமுவேல் மூலமா பேசின காரியம், நாளைக்கு இந்நேரம் நீயும் உன் பிள்ளைகளை என்னோடு கூட இருப்பீங்க அப்படின்னார். நான் பைபிளில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன வசனம். தீர்க்கதரிசி வந்து திரும்ப கூப்பிட்டு அவர் வந்து சொல்லுவார், நாளைக்கு இந்நேரம் எங்கூட சவுல் பொத்துன்னு கீழே விழுந்துருவார். ஏன்னா எந்த மனுஷனுக்கு சாவு போகிற டேட்டு தெரியாது. நாளைக்கு நீ என் கூட இருப்பேன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொன்னோன்னே இவர் அப்படியே கீழே விழுந்துருவார். இரவெல்லாம் சாப்பிடாம கடன் தவிப்பார். அந்த அஞ்சனம் பார்க்குற அந்த பெண் எழுந்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்து இரவு அவர் தெரி பண்ணி அனுப்பின உடனே அடுத்த நாள் யுத்தத்துக்கு போவார். அங்கே பெலிஸ்தியர்கள் யுத்தத்தில் அவர்களை ஜெயம் எடுப்பாங்க. ஒரு காரியம் நடக்கும். அங்கே எல்லாம் தோல்வியை சந்திப்பாங்க. பெலிஸ்தியர்கள் சவுல் ராஜாவை கொல்ல வருவாங்க. வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பிள்ளையெல்லாம் கொன்றுவாங்க. அவங்க மகனை, சவுல் ராஜாவுடைய மகனெல்லாம் வெட்டிடுவாங்க. பிள்ளையை கொண்ட உடனே அடுத்து கொல்ல வராங்கன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்தில் ஆயுததாரியை கூப்பிட்டு என்னை குத்தி கொள்ளுடான்னு சொல்லுவான். நான் ராஜா மேலே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே கை போட மாட்டேன்னு சொன்ன உடனே சவுல் ஒரு ஈட்டியை தரையில் குத்தி அது மேலே விழுந்து செத்து போவான். பெலிஸ்தியர்கள் கூட்டமாக இறங்கிடுவாங்க. சவுல் ராஜா செத்து கிடக்கிறதை பார்த்து அவன் தலையை வெட்டி எடுத்து கொண்டு போய் தாகுன் கோயிலில் கொண்டு போய் எங்கள் ஊரெல்லாம் காண்பிச்சுட்டு சவுல் ராஜா கொண்டோம், இஸ்ரவேல் ராஜாவை கொண்டுட்டோன்னு சொல்லி தலையை கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. என்ன நடக்கும் அண்ணா? சவுளையும் அவன் 3 பிள்ளைகளையும் கொண்டு போய் தூக்கில் தொங்க விட்டு, துணியில் இதில் கயிறில் கட்டி ரோட்டில் தொங்க விட்டுருவாங்க. எல்லாரும் பார்க்கும்படிக்கு கட்டி விட்டுட்டு இவங்க போயிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அழுது, ராஜா தலை இல்லாமல் இருப்பார், பிள்ளைங்கள்லாம் தலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களை எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு ஆயத்தப்படுத்தி வையின்னு தான் சொன்னார். அவன் ஆயத்தப்படுத்தி வச்சதை ஊழியக்கார் வர்றதுக்குள்ளே செஞ்சுட்டான். எல்லாத்தையும் இழந்தான், ஜீவனையும் இழந்து போனான். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஆயத்தப்படுத்து, நீ ஆயத்தமாக இருக்கணும். நீ ஆயத்தப்படுத்துறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ ஆயத்தம் இல்லாமல் போனேன்னா அங்கே உனக்கு நஷ்டம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். மகனே, மகளே, உன்னை அழைக்கும்போது எப்படி அவர் அழைத்தாரோ அப்படியே தான் அவர் இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. நம்ம இந்த அழைப்பை குறித்து பார்க்கும்போது ஏசாயா 6:8 வாசிங்களேன். ஏசாயா 6:8. அப்படின்னா அவர் ஆயத்தமா இருக்கிறேன்னு தானே சொல்றாரு. நான் ரெடியா இருக்கேன், என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்ற ஆள் இருக்கீங்களா? மகனே, மகளேன்னு அவரே கேட்கிறாரு, நீ ஆயத்தமா இருக்கியா? எத்தனை ஆத்மா அழிந்து கொண்டிருக்கு, எத்தனை ஆத்மா நரகத்துக்கு நேராக போயிட்டு இருக்கு. ஒரு ஆத்மாவை மீட்டெடுக்கிறதுக்கு நீ இறங்குவியா? இதோ நான் இருக்கேன். நீங்க அப்பா செஞ்சுட்டு போன ஊழியம், அந்த வேலையை செய்யறதுக்கு யாரா ஒருத்தவங்க, பழகிறவங்க, தெரிஞ்சவங்க, அக்கமக்க உள்ளவங்க, பேசுறவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லி ஒரு தடவை அவங்கள ரட்சிப்புகள் நடத்தி பாருங்களேன். ஒரு பாவி மனம் திரும்பினா
பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளே அந்த நீ அந்த காரியத்தை செய்ய ரெடியா இருக்கியா? ஆயத்தமா இருக்கிறவர்கள் தேவனை தேடுவாங்க. அவர் பெரியவர் என்பதை அவங்க அறிந்து கொள்வாங்க. அவங்க எல்லா காரியத்தில் கர்த்தரை நம்புவாங்க. அவரை நம்பி இருக்கிறவங்கள அவர் வெட்கப்பட விடுறதே இல்லை. எல்லா இடத்துலையும் அவங்கள நடத்துவாரு. அவங்க இருதயம் எந்த காரியத்தை கண்டு கலங்கி இருக்காது. எத்தனை தேவ மனிதர்கள் மிஷனரிகளா போய் மரித்து போயிருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் இயேசுக்காக, எத்தனை பேர். மதுரையில் ஒரு சபை, சிபிஎம் சர்ச், அதில் அந்த தலைமை போதகரை குறித்து நான் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த தலைமை போதகர் இறனையும் வயிற்றுல 3 கிலோவோ 5 கிலோ கட்டி, அது வயிறு வெளியே வந்து அப்படி தொங்குது. அதை இழுத்து கயிறு வச்சு கட்டி, துணி வச்சு கட்டிட்டு, பரவாயில்ல இது வெடிச்சு சாகிற வரைக்கும் நான் கர்த்தருக்காக வேலை செய்யறேன்னு ஊழியத்துக்கு ஸ்டேஜில் வந்து உட்காந்து செய்தி கொடுத்துட்டு இருக்காரு. 3 கிலோ கட்டி வயிற்றுல, வயிறு தொங்குது. அவங்க மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டாங்க, ஆபரேஷன். கர்த்தர் என்னை இந்த நோய் வழியா எடுத்துக்க போறாரு, இது வழியா நான் பரலோகத்துக்குள்ள போக போறேன்னு உட்காந்துருக்காங்க. நாங்க அவங்கள பார்க்க போகும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கட்டிய மடியில பிடிச்சி தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு அதை அப்படியே இழுத்து மடியில வச்சுக்கிட்டு, சொல்லுங்க நீங்க தான் வந்திருக்கீங்களா, எங்க இருந்து வந்திருக்கீங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. 5 கிலோ கட்டி வயிற்றுல இழுத்துக்கிட்டு நிக்குது. அப்பையும் நான் ஆயத்தமா இருக்கேன், என்ன உங்க ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க நிக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ ஆயத்தமா இருக்கியா? முடியாதப்ப வந்து நின்றாத. நீ நல்லா இருக்கும்போது கர்த்தருக்காக வேலை செய். இந்த உலகம் அப்படிதான். நிறைய பேரை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஊழியத்துக்கே வருவாங்க. நல்லா பலனை அந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு, அந்த உலகமே போதும், இவன்ட்ட ஒண்ணுமே கிடையாது, இவனுக்கு கண்ணு தெரியல, ஒன்றும் தெரியல, இவனுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வர்றது. முதல்ல அதை மாத்துங்க. கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியம் நீங்க செய்யணும். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா, இதோ நான் இருக்கேன், என்னை பயன்படுத்துங்கன்னு நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்க மூலமா மகிமைப்படுவார். அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்பது எப்பொழுதும் உள்ளதுதான். நீங்க புதுசா ஆசீர்வாதத்தை கேட்க தேவையில்லை. ஆனா உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது, எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப விசேஷித்ததா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நான் அடியே இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம சொல்லணும். தேவ சமூகத்துல போய் நான் இருக்கேன், ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, நான் ரெடியா இருக்கேன், என்னை பயன்படுத்துங்கன்னு நீங்க சொன்னாவே அவர் உங்களை பாதையை காண்பித்து நடத்துவார். ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன். உங்களுக்கு வழி அவர் காட்டுவாரு. அவர் வழியை வைத்திருப்பாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பாதையை திறந்து கொடுப்பாரு. ஏங்க அவ்வளோ பெரிய கட்டியோட அந்த நான் இன்னொரு மனிதனை கூட சாட்சியா கேள்விப்பட்டேன். அவர் இறந்துட்டாரு. ஆனா அந்த மனுஷனுக்கு தண்டெலும்பெல்லாம் உடஞ்சி எல்லாம் நெளிஞ்சிருக்குங்க, நிறைய இதா இருக்குங்க, கையெல்லாம் இப்படி விளைஞ்சிருக்குங்க, மைக்க கூட பிடிக்க முடியலங்க. கடைசி நிமிஷம் சாகிற வரைக்கும் ஊழியம் செஞ்சாருங்க. பைபிள் காலேஜில் போய் டீச்சிங் எடுப்பாருங்க. ஏங்க முடியாதவங்க சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருக்காக எதையாவது ஒண்ணு செய்யணுங்க. நம்ம வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு முடிக்கணும். இன்னைக்கு கேட்கிறாரு, நீ ஆயத்தமா இருக்கியா? நீ ஆயத்தமா இருக்கியா? ஒரு ஆத்மாவை காப்பாத்தன யாராவது ஒருத்தவன் ஒன்ன போல உடம்பு முடியாம, ஒன்ன போல தலைவலியோ வயிற்று வலியோ கால் வலி ஏதோ ஒண்ணு சம்திங், எதுல ஒண்ணுல அவன் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பான்ல. நீ ஒரு ஆளு போய் ஆண்டவர் இருக்கிறார், இந்த காரியம் எத்தனை பேர் எனக்கு உடம்பு முடியாம போனப்ப நான் இந்த வயிற்று வலினா என்ன, தலைவலினா என்ன, காய்ச்சல்னா என்ன, என்னை புரிய வச்சாரு. யாராவது சொன்னா அந்த காரியத்துக்காக நான் ரொம்ப ஜெபிக்கணும், என் உள்ளமே துடிக்கிற அளவுக்கு என்னை அந்த உணர்வுகளை கொடுத்தாரு. ஏன்னா வயிற்று வலி அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு.
அவ்வளவு தலைவலி கொடுமையா இருந்துச்சு. ஒத்த தலைவலியும் ஒவ்வொருத்தவங்க வந்து நிற்கும் போது, ஏசப்பா என்னை எப்படியா சுகம் கொடுத்துட மாட்டேன் தவிக்கும்றாங்க அவங்களாம். யார் போவா? நீங்களும் நானும் தான் போகணும். அவங்க வாழ்க்கையில இயேசு நல்லது செய்வார்னு சொல்றதுக்கு நீங்களும் நானும் தான் போகணும். அவர் இலவசமா சுகமாக்குறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நீங்க இலவசமா பெற்றீர்கள், காணிக்க வாங்கிட்டு கொடுக்காதீங்க, இலவசமா கொடுங்க. இலவசமா கொடுங்க. காணிக்கைக்காக ஆதாயத்துக்காக போய் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு இலவசமா கொடுங்க. இங்க எல்லாரும் காணிக்க கொடுக்கறது எதுக்காக கொடுக்கறாங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு நீங்க இலவசமா எவனவோ ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கறதுக்கு தான் எல்லாரும் சபையாரும் கொடுக்கறாங்க. எல்லாரும் வெளியில எல்லாரும் கொடுக்கறது அதுக்கு தானே. இலவசமா பெற்றத இலவசமா கொடுக்கிறோம். தேவனுடைய கிருபை. சிலர் உன்னை போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக இரக்கம் பாராட்டு, அவங்களுக்காக இறங்கு, அவங்கள ரட்சிக்கப்பட நினை. அவங்க வாழ்க்கையில ஒரு தடவை இயேசுவை முழு உள்ளத்தோடு கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமே. அவங்க அந்த வேதனையில சாக மாட்டாங்களே. அவங்களுக்கு நீ இருக்கேன்னு அவர் இயேசு நம்புறாரு. எத்தனை இடத்துல வியாதிக்காரங்களை தேடி தேடி போய் சுகம் கொடுத்தாரு. எத்தனை ஆலயங்கள்ல, எத்தனை இடத்துல ரோட்ல இருந்தவங்க, கண்ணு தெரியாதவங்க, படுத்த படுக்கையா கிடந்த பெதஸ்தா கோயிலுக்கு, அந்த குளத்துக்கு போனாரு. எல்லா இடத்துலயும் போய் ஆண்டவர் தேடி தேடி போனாரு. இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறாரு, நீ எனக்காக வேலை செய்வியா? நிச்சயமா வேலை செய்வேனா? நீ ஆயத்தமா இருக்கிறேனா? கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை மாற்றுவதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாமா? இயேசு நல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே கர்த்தருடைய கிருபை உங்களை வழிநடத்த வல்லதாய் இருக்கிறது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துக்களாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா. இந்த வார்த்தையை கேட்டு பிள்ளைகள் தங்களை ஆயத்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிள்ளைகள் வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே.